ஓம் சாந்தி. 29/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா வந்துள்ளார். உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். இதன் மூலம் நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. பாபா வந்தது மூலமா தான் நமக்கு 3வது கண்ணா நம்ம ஆத்மான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் உடல் உடல்னு நினைச்சிட்டு இருக்கோம். வெளி உலகத்தாரெல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, தன்னை உடல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் பாபா நம்ம ஆத்மான்றதை புரிய வச்சுட்டாரு. அதன் மூலமா நம்ம இந்த பிறப்பிறப்பு சக்கரம் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டோம். சிஷி சக்கரம், முதலிடை கடை எல்லா ரகசியங்களையும் நம்ம தெரிஞ்சிட்டோன்றாரு. கேள்வி: பெண் சிங்கங்களாகிய சக்திகள் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தை தைரியமாக புரிய வைக்க முடியும்ட்டு கேட்கிறாரு. பதில்: மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். அதாவது இப்ப இந்து தர்மம்னு சொல்லிக்கிறோம், அவங்க தான் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மமா இருந்தவங்க தான் அப்படியே மாற்றலாகி இந்து தர்மத்துல இருக்கிறாங்க. அவங்க அதுவும் யார் தேவி தேவதா தர்மமோ அவங்கெல்லாம் இதை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா மற்ற தர்மத்துல இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயத்தை புரிய வைக்கணும். என்னன்னா, பாபா சொல்றார், உங்களை நீங்கள் ஆத்மா என உணருங்கள். அதாவது கடவுளே சொல்றாரு, நீங்க இந்த உடல் அல்ல, நீங்க இந்த உயிர், நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. நீங்க பரமாத்மா அல்ல, நீங்க கடவுள் இல்ல, நீங்க ஆத்மா தான், நீங்க பரமாத்மா அல்ல அப்படின்னு சொல்லுங்க. ஆத்மா என புரிஞ்சு கொண்டு தந்தையை நினைவு செய்வீர்களானால், ஆத்மான்னு தன்னை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அப்பா பரமாத்மா, அவரை நினைவு செய்வீங்கன்னா விகர்மங்கள் விநாசமாகும். உங்க பாவங்கள், தலை மேல இருக்க சுமைகள் எல்லாம், ஆத்மா எதனால மறுபிறவி எடுத்து இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா அந்த சுமை பாவ சுமைனாலதான். அப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா நினைக்க நினைக்க பாவம் அழிஞ்சிரும் அப்படின்றத சொல்லுங்க. மேலும் நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். எப்ப நம்ம பாவம் அழியுதோ நம்ம ஆத்மா கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கிருந்து பரந்தாமத்துக்கு போயிருவீங்கன்றாரு. பரமாத்மா என உணர்வதால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகாது. நானே கடவுள் நானே கடவுள்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி நம்ம பாவம் அழியும்? பாவம் மேல பாவம் தான் சேர்ந்துக்கிட்டே போகும். அதாவது ஆள் மாறாட்டம் மாதிரி ஆயிடும் இல்லையா? இப்போ ஒருத்தவங்க தன்னை இன்னொருத்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு ஆள் மாறாட்டம்ல. அந்த மாதிரி நான் தான் கடவுள்னு சொல்லிடுறது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். அதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா பாவம் அதிகமாயிடும், விக்ரமங்க விநாசமாகாதுன்ட்டு சொல்றாரு. இந்த விஷயங்களை மிகவும் துணிச்சலோடு பெண் சிங்கங்களாகிய சக்திகள் நீங்கள் மட்டுமே புரிய வைக்க முடியும்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம தான் போய் இதெல்லாம் புரிய வைக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. புரிய வைப்பதற்கும் பயிற்சி கூட வேண்டும்ன்றாரு. அப்படியே போயிட்டு அப்படியே நம்ம சொல்லக்கூடாது. ஆத்ம உணர்வுல இருந்து பாபா நினைவுல இருந்து புரிய வைக்கும் போது, கம்பீரமா புரிய வைக்கும் போது தான் பெண் சிங்கம் மாதிரி புரிய வைக்க சொல்றாரு. அதுக்கு பயிற்சி வேணும்ன்றார் பாபா. பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுன்ற பாடலோடது. ஓம் சாந்தி. குழந்தைகள் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆன்மீக நினைவு யாத்திரையில் கடினம் இருப்பதாக தோன்றுகிறது. கரெக்டு தானே? பாபாவை நினைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் வாசல் தோறும் அலைஞ்சு கடுமையான அடி வாங்க வேண்டியே இருக்குதுன்றாரு. பக்தியில பாருங்க, அங்கேயும் இங்கேயும் அந்த உடலை வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டுக்கின்னு வெயிலையும் மழையிலையும், இதுல வேற மழை வெள்ளம் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. இடிபாடுல சிக்கில வேற செத்து போயிடுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அடி, கடுமையான அடி வாங்க வேண்டியிருக்கு பக்தி மார்க்கத்துல. அநேக விதமான ஜபம், தவம், யாகம், யஜ்யம் எல்லாம் செய்யறாங்க. சாஸ்திரங்கள் முதலியவற்றை கூட படிக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல. எதுக்காகனா கடவுளை அடையறதுக்கு. இந்த காரணத்தினால்தான் பிரம்மாவின் இரவு என சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பக்தியில இவ்வளவு கஷ்டப்படுறதான் பிரம்மாவின் இரவுன்ட்டு சொல்லப்படுது. ஏன்னா பிரம்மாவுடைய இரவுல பிரம்மாவே அப்படியே விஷ்ணுவா ஆயிடுறாரு. விஷ்ணு இறங்கி இறங்கி என்ன ஆயிடுறாரு, இரவா மாறிடுது. சாதாரண மனுஷனா ஆகும்போது இரவா மாறிடுது. அப்ப ஆத்மாவுடைய 3வது கண் மூடிடுது. மூடும்போது தன்னை மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு ஆத்மா என்ன பண்ணுது, கஷ்டப்படுது. அதான் ரொம்ப கஷ்டப்படுது. அதான் பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுகிறது. அது அரைக்கல்பம் நம்ம கஷ்டப்படுறோம். அரைக்கல்பம் இரவு, அரைக்கல்பம் பகல்ன்ட்டு பாபா சொல்றாரு. பிரம்மா தனியாகவும் இருக்க மாட்டார் இல்லையா? பிரம்மா கூட யாராவது கூட இருப்பாங்க தானே. பிரஜாபிதான்னு அவர் பேர் வச்சிருக்காங்கல்ல, அப்ப பிரஜைகள் கூட அவர் கூட இருப்பாங்க. அப்ப பிரம்மா மட்டும் இரவுல தனியா வரமாட்டாரு. அவரு பகல்லையும் சரி இரவுலையும் சரி அவர் கூடவே பிரஜைகளும் இருக்கிறாங்க. அவரோட ஒரு கூட்டமே இருக்குது அவர் கூட. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவருடைய குழந்தைகள் குமார் குமாரிகள், பிரம்மா குமார் குமாரிகள் கூட இருப்பாங்க இல்லையா? பாபா கேட்கிறார். ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியாது. பிரம்மானா அவர் ஏதோ படைப்பவர், படைத்தல் தொழில் செய்பவர்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த படைப்பவர் ஒருத்தர் மட்டும் செய்ய மாட்டாரு, அவர் கூட ஒரு கூட்டமே இருக்குன்ட்டு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. பிரம்மா குமார் குமாரிகள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த படைத்தல் தொழிலை செய்யறாங்க.
பாபா தான் குழந்தைகளுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணை இப்ப தருகிறார். இதன் மூலம் உங்களுக்கு சிஷ்யின் முதலிலை கடை பற்றிய ஞானம் கிடைச்சிருக்குது. நீங்கள் கல்பத்திற்கு முன்பும் கூட பிராமணர்களாக தான் இருந்தீங்க. போன கல்பம் கூட நீங்க தான் வந்து பிகே ஆனீங்க. மேலும் தேவதையாக நீங்க தான் ஆகியிருந்தீங்க. ஒரு துளி ஞானம் கேட்டாலும் சொர்க்கத்துக்கு போயிருவீங்கன்றார். என்னவாக ஆகியிருந்தீர்களோ அவ்வாறே தான் நீங்க மீண்டும் ஆவீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. போன கல்பத்துல போய் சொர்க்கத்துல என்ன போஸ்டிங் அடைஞ்சோமோ அதே போஸ்டிங் தான் இப்ப அடைய போறோன்றாரு. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர். நீங்கள் தான் பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரியாக ஆகிறீங்கன்ட்டு பாபா சொல்றார். ஆங்கிலத்தில் பூஜைக்குரியவரை வர்ஷிப் வர்த்தி என்றும் பூஜாரியை வர்ஷிப்பர் என்றும் சொல்றாங்க. அதாவது இங்கிலீஷ்ல சொல்றாங்க பூஜைக்குரியவரை என்ன சொல்றாங்க, வர்ஷிப் வர்த்தி, அதாவது வணங்குறதுக்கு தகுதியானவங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. வர்ஷிப் வர்த்தி. பூஜாரி என்ன சொல்றாங்க, வர்ஷிப்பர். இவங்கதான் போய் கடவுளை வந்து வர்ஷிப் பண்றாங்கன்னா வர்ஷிப்பர்னு சொல்லுவாங்க. பாரதம் தான் அரைக்கல்பத்துக்கு பூஜாரி ஆகுது. நாம் பூஜைக்குரியவராக இருந்தோம் ஒரு காலத்துல. லட்சுமி நாராயணா வாழும்போது அப்படியே கடவுள் மாதிரி இங்க இதே பூமியில சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க அப்படியே இறங்கி இறங்கி நரகமா மாறும்போது மனுஷங்களா மாறிட்டாங்க. ரொம்ப ஒரு காலத்துல பூஜைக்குரியவரா நம்ம இருந்தோம். பிறகு நாம் தான் இப்போது பூஜாரியாக ஆகிக்கிறோம் என்பதை ஆத்மா ஏற்றுக்கொள்கின்றதுன்ட்டு சொல்றாரு. அதாவது யார் ஒருத்தவங்க தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறாங்களோ மறுபிறவி எடுத்து எடுத்து நம்ம தான் இப்படி இருந்து இப்படி ஆயிட்டோம், கழுதை தேஞ்சு கட்டெருமான மாதிரி தேவதையா இருந்த நம்ம தான் இப்படி ஆயிட்டோன்றதை ஆத்மா ஏத்துக்குதுன்றாரு. பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாகவும் பிறகு மீண்டும் பூஜைக்குரியவராகவும் நாம் ஆகிறோம்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவோ பூஜைக்குரியராகவும் பூஜாரியாகவும் ஆவதில்லை. அதாவது சிவபாபா அந்த மாதிரி ஆகுறதில்லை. ஏன்னா பிறப்பிறப்பே எடுக்கிறது இல்லை. மற்றவங்க நம்மளதான் பிறப்பிறப்பு எடுத்து வந்து அப்படி ஆகணுன்றாரு. நீங்கள் சொல்வீர்கள், நாம் தான் பூஜைக்குரிய பாவனமான தேவி தேவதைகளாக இருந்தோம் சொர்க்கத்துல. பிறவி எடுத்து எடுத்து இப்படி வந்துட்டோம். பிறகு 84 பிறகுகள் எடுத்த பிறகு முழுமையான பதித் பூஜாரியாக ஆகிவிடுகிறோம்ட்டு பாபா சொல்றார். இப்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்த பாரதவாசிகளுக்கு தங்களுடைய தர்மத்தை பற்றியே எதுவும் தெரியாது. உங்களுடைய இந்த விஷயங்களை அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. யார் இந்த தர்மத்தினராக இருந்து எங்காவது மதம் மாறி இருக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்கன்ட்டு சொல்றாரு. அது போல அநேகரோ மதம் மாறி போயிட்டாங்க. அதாவது நடுவுல துவாபர யுகத்துல இருந்து கலியுகத்துல நடுவுல நிறைய நடந்துருச்சு. இந்து தர்மத்துல இருந்தவங்களாம் அப்படியே எதுவுமே நடக்கல, எந்த சாமியை கும்பிட்டு எனக்கு எந்த இதுவும் சரியாகலன்ட்டு மற்ற மதம் மாறிவெல்லாம் போயிட்டாங்க. இயேசு கும்பிட போயிட்டாங்க, அப்படியே கிறிஸ்துவரா மாறிட்டாங்க, முஸ்லீம் அது மாதிரி வேற வேற தர்மத்துக்கு மாறிட்டாங்க. பாபா சொல்றாரு, யார் சிவன் மற்றும் தேவதைகளின் பூஜாரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது எளிதுன்றாரு. அப்ப யார் சிவனை வழிபடுறாங்க, யார் லட்சுமி நாராயண வழிபடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த ஞானத்தை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா புரியும், ஈஸியா மாறிடுவாங்க. சிவனுக்காக அப்படியே ஏங்குறவங்க எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு பிரம்மகுமாரி ஆனாங்கன்னா டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க. மற்ற தர்மத்தினர் புத்தியை பேதலிக்க செய்திடுவார்கள். ஆனா மற்ற தர்மத்தினர் போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம புத்தியை கெடுத்து விட்டுருவாங்கன்றாரு. யார் மதம் மாறியவர்களோ அவர்களுக்கு தான் டச் ஆகும், மேலும் வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனா அவங்களையும் சிலர் இருப்பாங்க, முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க, கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகி போயிருப்பாங்க, ஒரு 2-3 பிறவியில அப்படியே இருப்பாங்க. அவங்க மதம் மாறி போயிருந்தவங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்றது புரியும், மேலும் புரிஞ்சுக்கவும் வந்து முயற்சி செய்வாங்க. திரும்ப திரும்ப சென்டருக்கு வந்து கேட்பாங்க. அப்படியே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சீக்கிய தர்மத்துல இருந்து புத்த தர்மத்துல இருந்து நிறைய பேர் எல்லாரும் வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க. இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆரிய சமாஜத்தில் இருந்தும் சீக்கியர்களும் கூட அநேகர் இங்க வந்திருக்கிறாங்க. எல்லாருமே பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க ஞானம்லாம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல இருந்து யார் மதம் மாறி சென்றுட்டார்கள் அவர்கள் மீண்டும் தங்களுடைய தர்மத்தில் அவசியம் வந்தாக வேண்டும்ன்றார். அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம்னு வாங்கல, எங்க போனாலும் திரும்ப நம்ம எங்க நின்னமோ அங்க வந்து சேரணும்ல. அந்த மாதிரி மாறி போயிருந்தாங்க. தேவி தேவதா தர்மத்துல இருந்து போய் போய் வேற பிறவி எடுத்து மாறி போனவங்க திரும்ப இங்கே வருவாங்கன்றார். அவங்க கிறிஸ்துவரா மாறி இருந்தா கூட நம்ம போய் ஞானத்தை சொல்லும் போது நம்ம இதெல்லாம் ஒத்துக்கிட்டு வருவாங்க. சொர்க்கம் இருந்துச்சு, அங்கதான் இருந்தோம் அப்படின்ட்டு ஒத்துக்கிறவங்க கண்டிப்பா இங்க வந்துருவாங்க. விருட்சத்திலும் கூட தனித்தனி பிரிவுகள் உள்ளன. பிறகு வருவதும் நம்பர்வார் தான் வருவாங்க. கிளைகள் மேலும் மேலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். போக போக பாருங்க, ஞானம் கேட்டு கேட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சுவாங்க. அவர்கள் பவித்திரமாக இருக்கும் காரணத்தினால் அவர்களின் பிரபாவம் தோற்றம் நன்றாக வெளிப்படுன்றாரு. அதாவது யாரெல்லாம் வந்து போயிருக்காங்களோ அவங்க தூய்மையா இருப்பாங்க. கிறிஸ்துவ தர்மம்லாம் இப்பதான் வந்திருக்காங்கன்னா அவங்க தூய்மையா இருப்பாங்க. அதனால அவங்களோட பிரபாவம் தோற்றம் நன்றாக வெளிப்படும். இச்சமயம் தேவி தேவதா தர்மத்தின் ஃபவுண்டேஷனே இல்லை. அதாவது ஆரம்பத்துல வந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் சுத்தமா இப்ப இல்லை. அப்படியே மாறி மாறி நம்ம என்ன ஆயிட்டோம், சாதாரண மனுஷன் ஆயிட்டோம். தேவதை நிலையே இப்ப இல்லை.
சக்தி இழந்துட்டோம், அதனால ஃபவுண்டேஷனே இல்லை, மீண்டும் அஸ்திவாரம் போன வேண்டியிருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றார். சகோதர சகோதரியாகவோ ஆகியே தீர வேண்டும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள், அனைவரும் சகோதர சகோதரர்கள் தான்றார். பிறகு சகோதர சகோதரி ஆகிறோம். அப்ப ஒரு சிவனுடைய குழந்தைகள்னா ஆத்மா, எல்லாருமே ஆத்மா தான். ஆத்மா எப்பவுமே ஆண் தான். அப்ப சகோதரன் சகோதரன் தான், பிரதர் பிரதர் தான். ஆத்மா ஆண் உடல் பெண் உடல் எடுக்கும் போதுதான் அது பிரதர் சிஸ்டரா ஆகுது. அது இப்ப பிரம்மகுமாரி ஆகும்போது நம்ம பிரதர் சிஸ்டரா ஆகணும். இப்போது புதிய சிருஷ்டியின் ஸ்தாபனை இப்போ ஆகிட்டு இருக்குது. முதலில் பிராமணர்கள் தான் உருவாகுறாங்க. புதிய சிருஷ்டியின் ஸ்தாபனையில் பிரஜாபிதா பிரம்மாவோ அவசியம் வேண்டும் இல்லையா? பிரம்மா மூலமாக தான் படைப்புன்னு பாடி இருக்குது, சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப புது சிருஷ்டி உருவாகுதுன்னா கண்டிப்பா பிரஜாபிதா பிரம்மா வேணும் இல்லையா? அவரோட சேர்ந்து அத்தனை கைகளும் வேணும். 1000 கைகள் பிரம்மாவுக்குன்னு சொல்லுவாங்க. அதை விட தாண்டிய அத்தனை பேர் நம்ம ஹெல்ப் பண்றோம். பிரம்மாவின் மூலமாக பிராமணர்கள் உருவாகுறாங்க. இது ருத்திர ஞான யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதில் பிராமணர்கள் கூட அவசியம் வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நிச்சயமாக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. கண்டிப்பா பிகேஸ் தேவை. பிகேஸ் இல்லாம அவரால் எதுவுமே பண்ண முடியாது. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. நம்ம குழந்தைகள் இல்லாம கடவுளால எதையுமே செய்ய முடியாது. அதனாலதான் அவர் உடம்புல வந்து நமக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். அவர் உடலே இல்லைன்னா ஒண்ணுமே புரிய வைக்க முடியாது. பிரம்மா பாபாவுடைய உடல் இல்லைன்னா நந்தி இல்லைன்னா சிவன் இல்லை. உடல் ரதம் இல்லைன்னா சிவன் வந்து எப்படி புரிய வைப்பார்? அதனாலதான் நந்தி கூட முக்கியமானதுன்னு பக்தி மார்க்கத்துல பாடப்பட்டிருக்கு. அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரா இருக்கிறார் பிரம்மா பாபா. பிராமணர்கள் மூலம் பிராமணர்கள் முதல் நம்பரில் உயர்ந்த நிலை உள்ளவர்களா ஆகிறாங்க. குடிமி, அதனாலதான் அந்த பிராமணர்கள் குடிமி வச்சுக்கிறாங்க, இதோட ஞாபகார்த்தமா. ஆனா நம்ம வந்து இருக்கிறதுலே உச்சி குடிமி நம்ம தான், முதல் நம்பர் நம்ம தான் சொல்றாரு. ஏன்னா கடவுள் பக்கத்திலே இருக்கிறோம். ஆதாம் பிபி ஆதாம் ஏவாள் என்று ஏற்றுக்கொள்ளவும் செய்யறாங்க. அதாவது ஆதாம் இருந்தாங்க, ஏவாள் இருந்தாங்க. அவங்கள வந்து சர்ப்பம் தீண்டின பழத்தை சாப்பிடாத அப்படின்னு சொன்னார் கடவுள். ஆனா சாப்பிட்டாங்க, அதனால அவங்க அடே கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆதாம் ஏவாள்ன்றது பிரம்மா பாபா மம்மா தான். அவங்க மூலமா தான் படைப்பு. அவங்க தான் வந்து கிரேட் கிரேட், அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த சங்கமேகத்துல படைப்பே இவங்க மூலமா தான் நடக்குது. ஒருத்தவங்களா அவங்க பிரம்மா பாபா மம்மா மூலமா தான் நம்மளாம் வந்திருக்கோம். அப்ப ஆதாம் ஏவாள்ன்ட்டு அவங்களதான் சொல்றோம். இச்சமயம் நீங்கள் பூஜாரி நிலையிலிருந்து பூஜை குருவிகளாக ஆகிட்டு இருக்கிறீங்கன்றார். உங்களுடைய மிக நல்ல நினைவு சின்னமாக தில்வாடா கோயில் கூட இருக்குது. கீழே தபசியாவில் உட்காந்துருக்குறாங்க. தில்வாடா கோயில் போய் பார்த்தா தெரியும் நமக்கு. கீழே எல்லாரும் கருப்பு சிலைகள் இருக்கும். அந்த கருப்பு சிலையை தாண்டி போகும்போது வெள்ளை சிலையா மாறுறதையும் காமிச்சிருப்பாங்க. அப்ப கண்ணை திறந்துக்கிட்டு யோகா பண்ற மாதிரி கீழே எல்லாரும் தபசியா பண்ணுவாங்க. எல்லாரும் ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க பண்ற மாதிரி இருக்கும். அந்த கூரையில பாத்தீங்கன்னா ஹெவன் இருக்கும், சொர்க்கம் இருக்கும். அதாவது கீழேயே சொர்க்கத்தை காட்ட முடியாதுன்றனால மேல காமிச்சிருக்காங்க. அதனால எல்லாரும் என்ன புரிஞ்சுட்டாங்க, சொர்க்கம் வானத்துல இருக்குதுன்னு புரிஞ்சுட்டாங்க. சொர்க்கம் வானத்துலலாம் இல்லை, இதே பூமி தான் சொர்க்கமா இருந்து இதே பூமி தான் இப்ப நரகமா இருக்கு. இந்த நரகம் அழிஞ்சு திரும்ப சொர்க்கம் வரும். மேலே மேலும் இங்கே நீங்கள் சைத்தன்யத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அங்க சிலை தான் இருக்கு. எப்பயுமே ஒரு சிலை இருக்குன்னா அந்த உயிரோட்டமா அதுல அந்த சிலைய மாதிரி வாழ்ந்தவங்க உயிரோட்டமா ஒரு காலத்துல வாழ்ந்திருப்பாங்க. இப்ப காந்தியடிகள் சிலை இருக்குன்னா ஒரு காலத்துல காந்தியடிகள் உயிரோட வாழ்ந்திருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலையில உயிர் இல்லை, ஆனா அவர் ஒரு காலத்துல உயிரோட வாழ்ந்திருக்காரு இல்லையா? ஒரு உடல்ல ஒரு ஆத்மாவா அவரு அந்த உயிரோட வாழ்ந்திருக்காரு. அந்த உயிர் போன பிறகுதான் அந்த உடலை எரிச்சிட்டாங்க. மற்றபடி அவருக்கு சிலை மட்டும் வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான், அதே மாதிரி இப்போ நம்ம சைத்தன்யமா இங்க இருக்கிறோம், உடம்போட நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சிலைகள் தான் அங்க இருக்குது. எங்கன்னா தில்வாடா கோயில்ல நம்மளுடைய சிலைகள் அங்க இருக்கு. நம்ம உயிரோட்டமா நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இப்ப போயிருவோம், அந்த உடலை விட்டு போன பிறகு நமக்கு துவாபரயுகத்துல அந்த கோயில் கட்டுறாங்க. துவாபரயுகம் கலியுகத்துல அந்த கோயில் கட்டுறாங்க. நம்மளுடைய நினைவு சின்னம் தான் அதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த கோயில்கள் அழிந்து போகும், பிறகு பக்தி மார்க்கத்தில் மீண்டும் இது உருவாகும்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த கோயில் எல்லாமே இப்ப பக்தி மார்க்கம் முடிய போகுது. முடிஞ்ச உடனே ஞான மார்க்கத்தினுடைய தொடக்கம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. ஞான மார்க்கம் முடியும் போது பக்தி மார்க்கம் முடிவடைஞ்சிரும். பக்தியும் முடிஞ்சிரும். அப்புறம் ஞானம் ஆரம்பமாயிடும். ஞானத்தினுடைய பலன் ஆரம்பமாயிடும். சொர்க்கத்துல போய் நம்ம ஞானத்தினுடைய பலனை அனுபவிப்போம். அப்புறம் திரும்ப 2500 வருஷம் கழிச்சு பக்தி உருவாகும், மீண்டும் உருவாகுன்றாரு. நீங்கள் அறிவீர்கள், நாம் இப்போது ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிறகு புதிய உலகத்திற்கு போவோம். அது ஜட ஆலயம். நீங்கள் சைத்தன்யத்துல இப்ப உட்கார்ந்துருக்கிறீங்க. முக்கியமான கோயில் இது சரியாக கட்டப்பட்டிருக்கு, அந்த தில்வாடா கோயில். இல்லைன்றால் சொர்க்கத்தை எங்கே காட்டுவாங்க? அதனால்தான் கூரை மீது சொர்க்கத்தை காட்டியிருக்கிறாங்க. இதை பற்றி மிக நன்கு நீங்க புரிய வைக்க முடியும். சொல்லுங்கள். பாரதம் தான் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்தது, பிறகு இப்போது பாரதம் நரகம் ஆயிடுச்சுன்ட்டு சொல்லி புரிய வைங்க. இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் உடனே புரிஞ்சுக்குவாங்க. யாரெல்லாம் ஆதிசநாதன தேவி தேவதா ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவங்க சட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க. இந்துக்களிலும் கூட
பார்ப்பீர்களானால் அநேக விதமான தர்மங்களில் மாறி போயிட்டாங்கன்றாரு. அதை இந்து தர்மத்துல இருந்தவங்க தான், அவங்க பேரெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஹிந்து பேர் தான் வச்சிருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா கன்வெர்டட் கிறிஸ்டினா மாறி போயிருப்பாங்க. ஏன்னு தெரியாது. அவங்க அதாவது அவங்க வந்து மத மாற்றம் செய்யறதுனால இவங்க அதுல ஏதோ அந்த மதத்துல சக்தி இருக்குன்ட்டு அப்படி போயிடுறாங்க, மாறி போயிருக்காங்கன்றார் பாபா. அவர்களை வெளியில் கொண்டு வர நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டியது. இப்போ அது மாதிரி போனவங்களெல்லாம் நம்ம நல்லா புரிய வச்சு அவங்களெல்லாம் திரும்ப நம்ம வந்து மதம் மாற வைக்கல, ஆனா பிரம்மகுமாரிகளை எது கொண்டு வரணும், பாபா கிட்ட கொண்டு போகணும், அவ்வளவுதான். நம்ம மதத்தை மாத்த சொல்லல, நீங்க வாங்க கிறிஸ்டினாவே கூட இருங்க, நீங்க வந்து எங்க ஞானத்தை மட்டும் கேளுங்க, ஞானத்தை கேட்டு காட்ஃபாதரோட இணைக்கிற செயலை தான் நம்ம பண்ண போறோம். அதனால வெளியில கொண்டு வர்றதுக்கு அதிக முயற்சி செய்யணும். பாபா புரிய வைத்துள்ளார், தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் தான் பாபா நமக்கு புரிய வச்சிருக்காரு. எல்லாருக்கும் அதே தான் நம்ம புரிய வைக்கிறோம், அவ்வளவுதான். வேற எதுவும் நீங்க பேச தேவையில்லை, மற்ற விஷயங்களே சொல்லாதீங்க. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க, காட்ஃபாதரை நினைவு செய்யுங்க, செஞ்சா பாவம் போயிடும் சொல்லுங்க. யாருக்கு முறையான பயிற்சி இல்லையோ அவர்கள் பேசவே கூடாதுன்றாரு. பிகேஸ்ல பயிற்சி இல்லாதவங்க பேசக்கூடாது, இல்லை என்றால் பிகேக்களின் பெயரையே கெடுத்துருவாங்கன்றாரு. வேறு தர்மங்களை சேர்ந்தவர்கள் என்றால் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் முக்திதாமம் செல்ல விரும்பினால் தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்காங்க, பாபாவை நினைவு செய்யுங்கன்ட்டு நம்ம மற்ற தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க எல்லாரும் முக்தி தான் விரும்புவாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு வரணும்னு விரும்ப மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு வரவங்க அந்த ஞானத்தை கேட்பாங்க, வராதவங்க இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்லி தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைவு செய்ய சொல்லி சொல்லணும். தன்னை பரமாத்மா என நினைக்காதீர்கள்னு சொல்லி புரிய வைங்க. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய ஜென்மாந்திர பாவங்கள் நீங்கிவிடும்ட்டு சொல்லுங்கன்றார் பாபா. மேலும் முக்திதாமம் போயிடுவீங்க, உங்களுக்காக இந்த மன்மனாபவ மந்திரமே போதும்ட்டு பாபா சொல்றார். ஆனால் பேசுவதற்கான துணிச்சல் கூட வேண்டும் இல்லையா? பெண் சிங்கங்களாகிய சக்திகள் தான் சேவை செய்ய முடியும். பெண்கள் சொன்னா எல்லாம் கேட்பாங்க, அதனால தர்ம ஸ்தாபகர்களுக்கெல்லாம் பெண்கள் தான் புரிய வைக்கணும். அதாவது இந்த பீஷ்ம பிதாமகருக்கு சிகண்டி தான் அம்பு போட்டாங்களாம், அந்த மாதிரி கடைசியில தான் இந்த தர்ம ஸ்தாபகர் சன்னியாசிகள்லாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மாதாசு சக்தி சிஸ்டர்ஸ் தான் புரிய வைக்கணும். தைரியமா இருக்கணும், பெண் சிங்கம் மாதிரி இருக்கணும், தைரியமா ஞானத்தை புரிய வைக்கணும் அப்படின்றாரு. பெண் சிங்கங்களாகிய சக்திகள் தான் சேவை செய்ய முடியும். சன்னியாசிகள் வெளியில் சென்று வெளிநாட்டினரை அழைத்து வராங்க இல்லையா, வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆன்மீக ஞானம் தருகிறோம்ட்டு எப்போது அந்த தந்தை அறிந்து கொள்ளவே இல்லை. அவங்க சன்னியாசிகள் தந்தை பக்கம் கவனத்தை திருப்பல, அவங்க பிரம்மத்தை நினைவு செய்ய சொல்லி சொல்றாங்க, பிரம்மத்தை பகவான் நினைச்சுக்க சொல்லி அவங்க மெடிடேஷன் கத்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாது இல்லையா, நம்ம பாபாவை புள்ளியா இருக்கிறார் பாபா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது, சன்னியாசிகளுக்கே தெரியாது. பிரம்மத்தை பகவான் என புரிஞ்சு கொண்டு அதை நினைவு செய்யுமாறு சொல்றாங்க சன்னியாசிகள், அவ்வளவுதான். அந்த மந்திரத்தை கொடுத்துடுறாங்க, அது பறவையை தனது கூண்டுக்குள் அடைத்து விட்டது போல் ஆகிறது அப்படின்றாரு. அதை திரும்ப திரும்ப ஆத்மாவை சுதந்திரமா பறக்க விடாம கூட்டுல அடைச்சு வைக்கிற மாதிரி அவங்க பண்ணிடுறாங்கன்றாரு. அதாவது பிரம்மத்தை நினைச்சா எப்படி பாவம் போகும், பாபாவை நினைச்சாதான் பாவம் போகும், பிரம்மத்தை நினைச்சா பாவம் போகாது இல்லையா? ஆக இப்படி எல்லாம் புரிய வைப்பதற்கும் சிறிது காலம் தேவைப்படுகிறது. ஆனா நமக்கு பாபா இவ்வளவு விஷயம் சொல்றாருல்ல, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மத்தவங்க சொல்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஏன்னா நம்ம கிட்ட சக்தி இல்லை, நம்ம அந்த அளவுக்கு பாபாவை நினைச்சு ஸ்ரீமத் படி நடந்து பாபாவை அதிகமா நினைக்கணும், அப்ப சக்தி நமக்கு ஆத்மாக்குள்ளார சேரும். பாப்சமான நிலை அடையும் போது நம்ம சொல்றது இப்ப எப்படி பாபா சொல்றது நமக்கு நல்லா புரியுது. ஆனா நம்ம போய் மத்தவங்க சொன்னா மத்தவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேதுன்னா நம்ம கிட்ட சக்தி இல்லை. ஆனா பாபா முரளி புக்கை படிக்கும் போது நமக்கு புரியுது, கரெக்டு தான்ட்டு. அப்ப பாபா சொல்லும் போது நமக்கு புரியுது, ஆனா நம்ம போய் மத்தவங்க சொன்னா யாருக்கும் புரிய மாட்டேதுன்னா நம்ம கிட்ட சக்தி இல்லை. சிவன் கிட்ட அவ்வளோ பவர்ஸ் இருக்கு, ஆனா அவர்கிட்ட இருந்து நம்ம எடுக்கல. நம்ம யோகா பண்ணி அதிக பவர் எடுத்தாதான் நம்ம போய் மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். சிவபகவான் வாக்கு என்பதை ஒவ்வொரு சித்தத்திலும் நீங்க எழுதப்பட்டிருக்க வேண்டும் சொல்றாரு பாபா. எப்படி சொல்றாரு, நீங்கள் அறிவீர்கள் இவ்வுலகில் பிரபுவை அறியாததால் அனைவரும் அனாதைகளாக இருக்கிறாங்க. இப்ப கடவுள், இப்ப எல்லாமே உலகமே அனாதைகளாக கிடக்குறாங்க. கடவுள் யாருன்னே தெரியல, அப்பா யாருன்னே தெரியல. நீங்கள் தான் தாயும் தந்தையும் என்று சொல்லி அழைக்கிறாங்க சிவன் கோயில்ல போயிட்டு, நல்லது, அதன் அர்த்தம் என்னன்னே புரிஞ்சுக்கல. அப்ப அப்பா தானே அவரு நமக்கு, அது கூட புரிஞ்சுக்கல. அதுவரை எல்லா இடத்துலயும் இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற உனக்குள்ள இருக்கிற நான் தான் கடவுள் வேற சொல்லிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் அப்பாவாயிட்டாங்களா? அப்பா எல்லாருமே அப்பான்னா அப்புறம் ஆஸ்தி யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? ஒருத்தர் அப்பாவா இருந்தாதான் அவர்கிட்ட இருந்து சொத்து வாங்க முடியும். 10 பேரும் எல்லாரும் அப்பா, நானும் அப்பா நீனும் அப்பான்னா யாருக்கிட்ட இருந்து சொத்தை வாங்குறது? ஸோ அப்ப எல்லாருமே சொத்து இருக்கு ஓடிப்போன்னு சொல்லுவாங்க. அப்ப நீயே தான் அப்பானா நீ எதுக்கு என்கிட்ட சொத்து கேட்குறன்னு கடவுள் கேட்பாரா மாட்டாரா? அப்ப எவ்வளோ யோசிக்கணும், கடவுள் வேற நம்ம வேற.
நம்ம எப்படி கடவுளாக முடியும்? நம்ம ஆத்மா, ஒரு பரமாத்மா, அவரும் நம்மளுடைய அப்பா. இதை கூட புரிஞ்சிக்க முடியல. எவ்வளோ குழப்பம், பக்தி மார்க்கத்துல அவ்வளோ குழப்பம் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல உங்கள் கிருபையால் அளவற்ற சுகம் கிடைக்கிறது என்று சொல்றாங்க. கடவுளுடைய கிருபையால, கருணையால தான் எல்லாமே கிடைக்குது, அளவற்ற சுகம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போது பாபா உங்களுக்கு சொர்க்கத்தின் சுகத்தை அடைய செய்வதற்காக படிப்பித்து கொண்டிருக்கிறார். இதற்காக தான் நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. யார் முயற்சி செய்யறாங்களோ அவங்க அடைவார்கள்ன்றார். கண்டிப்பா பாபா என்ன சொல்றாரோ அதை கேட்டு ஸ்ரீமத் படி நடந்து இந்த ஞானத்தை எல்லாருக்கும் யார் புரிய வச்சு எல்லாம் அவங்க கண்டிப்பா அடைவாங்கன்றார். கடவுள் சொல்ற மாதிரி யாரெல்லாம் என்னென்ன அவர் சொல்றதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணனா அது ஒன்றும் கெட்டே போகாது. கண்டிப்பா நம்ம பண்ற முயற்சி ஒரு நாள் நம்ம அதனுடைய பலனை அடைவோன்றார். இச்சமயமோ அனைவருமே தூய்மை அடைந்துள்ளனர். பாவன உலகமும் ஒரு சொர்க்கமாகிய புது உலகம்தான். இங்கே சதோ பிரதானமாக யாருமே இருக்க முடியாது. சொர்க்கம்தான் தூய்மையான உலகம். இந்த கலியுக இறுதியில யார் தூய்மையா இருக்க முடியும்? எல்லாம் கெட்டவங்க தான்றார். சத்தியுகத்தில் யார் சதப்பிரதானமாக இருந்தார்களோ அவர்கள் தான் இப்போ தம பிரதானமாக தூய்மை அடைந்தவர்களாக ஆகியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்கு பிறகு அவருடைய தர்மத்தினர் யாரெல்லாம் வராங்களோ அவங்க முதல்ல அவங்க கூட தூய்மையா தான் வராங்க. சதப்பிரதானமாக இருப்பார்கள் இல்லையா? எப்போது லட்சக்கணக்கானவர்களா ஆகிறாங்களோ அப்போது சேனை தயாராகின்றது. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது கூட யாருமே இல்லை. அவருக்கு பின்னாடிதான் எல்லாரும் வராங்க. கிறிஸ்து இயேசு உடல்ல அவதரிச்சு அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்றாரு. இயேசுன்றவர் வேற, கிறிஸ்துன்றவர் வேற. இதெல்லாம் கூட நமக்கு தெரியாது. இயேசு ஒரு ஆத்மா, கிறிஸ்து ஒரு ஆத்மா, ரெண்டு தனித்தனி ஆத்மா. கிறிஸ்துவ சோல் அவர் தூய்மையானவர். சதோ பிரதான ஆத்மா ஒரு உடல்ல அவதரிச்சு அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யுது. அவர் வரும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லட்சக்கணக்கானவர் ஆகிவிடும் போதுதான் அந்த சேனையே தயாராகுது, போரிட்டு ராஜ்யத்தை அடைவதற்காக. அப்புறம் அவங்க போர் பண்ணி ராஜ்யத்தை அடைகிறாங்க, முழு உலகத்தையும் அடைகிறாங்க. அவர்களுக்கு சுகமும் குறைவு என்றால் துக்கமும் குறைவு. கிறிஸ்துவ தர்மமும் அவங்க கலியுகத்துல தான் வராங்க. அவங்களுக்கு சுகமும் கம்மி தான், துக்கமும் கம்மி தான்றார். உங்களை போல் சுகமோ யாருக்குமே கிடைக்க முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்த தர்மம் பாருங்க, அவ்வளோ சுகத்தை அனுபவிக்கிறாங்க. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மன்றார். நீங்க அந்த அளவுக்கு சொர்க்கத்துல சுகம் அனுபவிச்சிருக்கீங்கன்றார். சுகதாமத்தில் வருவதற்காக நீங்க இப்போது தயாராகிட்டு இருக்கிறீங்க. சொர்க்கத்துக்கு வர்றதுக்காக நம்ம இப்ப தயாராயிட்டு இருக்கிறோன்றார் பாபா. மற்ற அனைத்து தர்மங்களும் சொர்க்கத்துல வரமாட்டாங்க. பாரதம் எப்போது சொர்க்கமாக இருந்ததோ அப்போது அது போன்ற தூய்மையான கண்டம் வேற எதுவுமே கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. எப்போது பாபா வராரோ அப்போதுதான் ஈஸ்வரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. அங்கே யுத்தம் முதலியவற்றின் விஷயமே கிடையாது. சண்டையிடுவதோ மிகவும் பிற்காலத்தில் தான் ஆரம்பமாகின்றது. சொர்க்கத்துல யாரும் சண்டை போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து தான் சண்டையெல்லாம் ஆரம்பமாகுது. பாரதவாசிகள் அந்த அளவு சண்டையிட்டதில்லை. கொஞ்சம் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு பிரிந்து விட்டுள்ளனர் சொல்றாரு. யாரெல்லாம் இந்த இந்து தர்மத்தை சேர்ந்தவங்க பாரதவாசிகளா அவங்க சண்டையே போட மாட்டாங்கன்றாரு. ஏன்னா அவங்க தான் தேவதையா வாழ்ந்துட்டுல வராங்க. அவங்களுக்கு சுட்டு போட்டா கூட சண்டை வராது. இப்பதான் நம்ம மாறிட்டோம். அது முன்னாடிலாம் நம்ம பாபா நம்மள சொல்லி சொல்லி மாத்திட்டார் இல்லையா? கோபம் கூட படக்கூடாதுன்ற, சின்னதா கூட. அதனால தேவி தேவதையா இருக்கும்போது கோபம் ஆசைனா என்னன்னே தெரியாது. காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாம நம்ம இருந்தவங்க இல்லையா? அதனால ரொம்ப சண்டை இல்லை. துவாபரயுகத்துல இருந்து தான் ஒருவர் மீது மற்றவர் மீது படையெடுத்து போரிடுறாங்கன்னு சொல்றாரு. இந்த சித்திரங்கள் முதலியவற்றை உருவாக்குவதிலும் மிகவும் புத்தி வேணும்ன்றாரு. இதையும் நீங்க எழுதணும். சொர்க்கமாக இருந்த பாரதம் நரகமாக எப்படி ஆயிற்று புரிஞ்சுக்கங்கன்ட்டு எழுதுங்க. பாரதம் சத்கதியில் தான் இருந்தது, இப்போது துர்கதியில இருக்குது. இப்போது சத்கதி அடைவதற்காக பாபா தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாருன்ட்டு பாபா சொல்றாரு. மனிதர்களிடம் இந்த ஆன்மீக ஞானமே கிடையாது. அது இருப்பது பரம்பிதா பரமாத்மாவோட தான் இந்த ஞானமே இருக்குது. ஏன்னா அவர் தான் ஞானக்கடல். பாபா இந்த ஞானத்தை ஆத்மாக்களுக்கு தான் கொடுக்குறாரு. மற்றபடி மனுஷங்க அனைவரும் மனிதர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. பாபா வராரு, அவரு பரமாத்மா, அதனால அவர் ஆத்மாவுக்கு தான் ஞானம் சொல்றாரு. மற்றபடி இந்த உலகாய விஷயங்கள்லாம் மனுஷங்க கொடுக்குறாங்க. சாஸ்திரங்களிலும் மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க, மனிதர்கள் அவற்றை படிச்சிருக்கிறாங்க. இங்கோ உங்களுக்கு ஆன்மீக தந்தை கற்றுக் கொடுக்குறாரு. மற்றும் ஆத்மா தான் இங்க படிக்குது. இங்க உடல் படிக்கல, மனுஷங்க படிக்கல. ஆத்மா உடல்ல இருந்து படிக்குது. படிப்பது ஆத்மா தான் இல்லையா? அங்கே எழுதுகிறவர்கள் மற்றும் படிப்பவர்கள் மனிதர்கள் தான். அந்த சாஸ்திரம் எழுதுறவங்க, அதை படிக்கிறவங்க எல்லாமே மனுஷங்க. ஆனா இங்க கடவுளே நமக்கு ஞானம் சொல்றாரு. பரமாத்மாவோ சாஸ்திரங்களை படிப்பதற்கான தேவையே இல்லை. கடவுள் உடல் எடுத்தே வர்றதில்லை. அவர் புள்ளியா இருக்கிறாரு. அவர் நடிப்புல அதாவது பிரம்மா உடல்ல ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. மற்றபடி அவருக்கு நடிப்பே கிடையாது. அவர் எதுக்கு சாஸ்திரத்தெல்லாம் படிக்கணும்? அவர் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாபா சொல்கிறார், இந்த சாஸ்திரங்கள் முதலியவற்றால் யாருக்கும் சத்கதி கிடைக்காது. நான் தான் அனைவரையும் வீட்டுக்கு திரும்ப அழைத்து செல்லும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ற மாதிரி சிவனே வரணும். அவர் தான் நம்ம வீட்டுக்கு திரும்ப அழைத்து செல்லணும். இப்போதோ உலகில் கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்கிறாங்க.
சத்தியுகத்தில் இந்த லட்சுமி நாராயணன் ஆட்சி இருக்கும்போது அங்கே 9 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. மிக சிறிய மரமாக இருந்தது. பிறகு சிந்தித்து பாருங்கள், இவ்வளவு ஆத்மாக்கள் அனைவரும் எங்கே சென்று விட்டார்கள்? சொர்க்கத்துல இப்ப 800 கோடி பேர் இருக்காங்க. சொர்க்கத்துல 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்கன்னா அப்ப மிச்சம் பேர் எங்க போவாங்க? பாப்புலேஷன்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் அந்த உலகம் அழியும் போது எல்லா ஆத்மாவும் பறந்து பரந்தாமத்துக்கு போயிடும். பிரம்மத்தில் அல்லது நீரெல்லாம் ஐக்கியமாகவில்லை. மற்ற ஆத்மாக்கள் எல்லாருமே முக்தி தாமத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் அழியாதது. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. உடல் அழிஞ்சிரும், ஆத்மா அழியாது. அது பறந்து போய் பரந்தாமத்துக்கு போயிடும். அந்த ஆத்மாவுக்குள் அழியாத பாட்டு பங்கு விதிக்கப்பட்டது. அது எப்போ நடிக்கணும்னு இருக்கோ அப்போ இறங்கி வந்து உலகத்தில் திரும்ப வந்து நடிக்க வரும். ஆத்மா ஒருபோதும் அழியாது. ஆத்மா அழியாததுன்றாரு. நடிப்பும் அழியாததுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஆத்மாவில் இருக்கிற அந்த நடிப்பும் அழியாதது. ஆத்மாவும் ஒரு புள்ளியாக தான் இருக்குது. மற்றபடி நிர்வாண சப்தத்தை கடந்த உலகம் முதலியவற்றில் யாரும் போகிறதில்ல. அனைவரும் இங்கே தங்களின் பாட்டை நடித்தே ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எப்போது அனைத்து ஆத்மாக்களும் இங்கே வந்துடுறாங்களோ அப்போது நான் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன்றாரு. அதாவது பரந்தாமத்துலேருந்து எல்லா ஆத்மாவும் இறங்கி வந்து நடிக்க வந்துட்டாங்கன்னா பாபாவும் வந்துடுவார். பாபா வந்து நம்மளை அழைச்சிட்டு போவார். கடைசியில் தான் பாபாவின் நடிப்பின் பாகமே நடக்குது. எப்பயுமே ஒரு ட்ராமா, ஒரு சினிமா இருக்குன்னா கடைசியாக டைரக்டர் வருவாங்களா, அந்த மாதிரி பாபாவும் கடைசியாக டைரக்டர் ஆஃப் த ட்ராமா. இந்த திருவிளையாடல், சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்களே, அதை உருவாக்குனவரே அவர் தான். அவருடைய நடிப்பு கடைசியாக தான் நடக்குது. புது உலகின் ஸ்தாபனை, பிறகு பழைய உலகின் விநாசம் செய்ய தான் அவர் வராரு. இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஆரிய சமாஜத்தின் கூட்டத்தை கூட சேர்ந்தவர்களை கூட நீங்கள் புரிய வைப்பீர்களானால் அவர்களுக்கு யாராவது இந்த தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்குள்ளார யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட டச் ஆகும். அவங்க வருவாங்க, நிச்சயமாக இந்த விஷயமோ சரியானது தான்ட்டு புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றார் பாபா. பரமாத்மா சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும்? பகவானும் நம்முடைய தந்தை ஆவார். அவரிடம் வந்து ஆஸ்தி கிடைக்கிறது கொண்டு அப்புறம் எல்லாருக்குள்ளாரையும் அவர் எப்படி இருக்க முடியும்? அவர் நம்மளுடைய அப்பா. அவர் வேற, நம்ம வேற. அவர் எப்படி சர்வ வியாபியாக இருக்க முடியும்? யாராவது ஆரிய சமாஜத்தினர் கூட உங்களிடம் வருகிறாங்க இல்லையா, அவர்கள் கன்றுகள் நாற்றுகள் என்று சொல்லப்படுகின்றன. நீங்கள் புரிய வச்சு கொண்டே இருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து குளவி மாதிரி பூம் பூம்னு ஓதுங்கன்றார் பாபா. குளவியே அந்த வேலையை செய்யும் போது நம்மளால செய்ய முடியாதா? டெய்லி ஞானத்தை சொல்லிட்டே இருங்க, சொல்ல 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 மாறுவாங்கன்றார். பிறகு உங்கள் குலத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்துருவாங்க. பகவான் தந்தை தான் பாவனமாதற்கான யுக்தியை இங்க சொல்றாரு. பகவான் சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், நான் பதித பாவனம். என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் விநாசமாகும், மேலும் முக்தி தாமத்துக்கு வந்துருவீங்கன்ட்டு சொல்றாருன்ட்டு சொல்லுங்க. இந்த செய்தி அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கும் சொல்லுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை சொல்றாரு, தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுட்டு என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை சொல்றார், தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீங்கன்ட்டு சொல்றாரு. நான் குஜராத்தி, நான் இன்னார், இவை அனைத்தையும் விட்டுடுவீங்க. அதாவது ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த தேகத்தையே மறந்து கடவுளை நினைக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம நான் டாக்டர், நான் இன்ஜினியரு, நான் மெட்ராசி, நான் குஜராத்தி, இதெல்லாம் நம்ம விட்டுடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் தமிழன், எல்லாமே ஆத்மா. நம்ம நடிக்க வந்துருவோம். எங்க பிறந்தோம், இந்த பிறவில தமிழனா பிறந்தோம்னா அடுத்த பிறவில அமெரிக்கால போனா அமெரிக்கன்னா ஆயிடும். இதுல என்ன தர்மம், தேசம், எல்லாம் எதுலயும் வேறுபாடு கிடையாது. எல்லாமே ஒரே. அதாவது ஆண் என்ன பெண் என்ன, நீ என்ன நான் என்ன, எல்லாம் ஓரினத்தான்ட்டு பாடுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் சோல் தான், எல்லாம் ஆத்மா தான். ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, குஜராத்தியா இருந்தா என்ன, தமிழனா இருந்தா என்ன, இந்தியனா இருந்தா என்ன, அமெரிக்கனா இருந்தா என்ன, எல்லாருமே ஆத்மாக்கள். நடிக்க வந்திருக்கோம். பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்து வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எல்லாரும் சகோதர சகோதரிகள், எல்லாருமே ஒரு ஆத்மாக்கள் தான். இதுல என்ன பிரிவு? நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைச்சீங்கன்னா இதெல்லாம் உங்களை விட்டு போயிரும்ன்றாரு. இந்த பிரிவினைகள்லாம் உங்களை விட்டு போயிரும்ன்றாரு. தன்னை ஆத்மா என உணருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இதுல வேற ஏன் பிரம்மா உடல்ல வந்தாரு, ஏன் என் உடல்ல வரல, ஏன் இந்த ஒரு கடவுள் ஏன் இந்த நாட்டுல வந்தாரு, ஏன் அந்த நாட்டுல வரல, இதெல்லாம் பிரிவினைக்கான கேள்விதான். இதெல்லாம் மாயா கேட்கிற கேள்வி. நமக்குள்ளார மாயா உட்காந்தீங்கன்னு இந்த மாதிரி எல்லாம் கேட்குற கேள்வி, இதெல்லாம் கேட்கக்கூடாது. கடவுள் முழு உலகத்துக்கும் சொந்தம். முழு உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் தந்தை அவர். அப்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் சொல்லுவாரு. பிரம்மா உடல்ல வந்து அவருக்கு புரியுற மொழியில சொல்றாரு. அவரும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேட் ஆகி இந்த முரளி வந்து எல்லா உலக நாடுகள் எல்லாரும் இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த முரளியை படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே இது புரியுது இல்லையா? ஒரே டைம்ல எல்லாருக்கும் புரியுது. எல்லாரும் யோகா பண்ணவும் கத்துக்கிறாங்க, ராஜ யோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
உலக நாடுகள் ஃபுல்லாவே ஏத்துக்கிட்ட யோகம் இது, ராஜ யோகம் இது. இதுல எல்லாருமே எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் ஏற்றுக்கொள்வாங்க எல்லாருமே. ஏன்னா இது வந்து புள்ளியா இருக்கிறாரு கிருஷ்ணர்னு நம்ம சொல்லலாம். கிருஷ்ணர்னு சொன்னா இந்து தர்மத்தை சேர்ந்தவங்க தான் ஏத்துக்குவாங்க, மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க கிருஷ்ணர் கடவுள்னு ஒத்துக்க மாட்டாங்க. இயேசுன்னு சொன்னா மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க இயேசுதான் கடவுள்னு ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து எல்லாருமே ஒத்துக்குவாங்க. புள்ளியா இருக்கிறவர் தான் கடவுள். நம்மலாம் புள்ளியா இருக்கிறோம். ஆத்மாவுடைய அப்பா தான் கடவுள். அவர் நிராகார தந்தை, அவர் காட்ஃபாதர், ஆத்மாவினுடைய தந்தை பரமாத்மான்றத எல்லா தர்மங்களும் ஏத்துக்குவாங்க, முழு உலகமும் ஏத்துக்கும். இது எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கலாம். பாபா தான் சொல்றாரு, புரிய வைக்க தைரியம் வேண்டும். அப்ப பாபாவுடைய நினைவு அதிகம் இருக்கணும்ன்றாரு பாபா. இது யோகா அக்னி ஆகும், கவனமாக அடி எடுத்து வைக்க வேண்டும்ன்றாரு. அனைவரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க, நீங்க சொல்றதை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. சில பேர் அப்படியே வீம்புக்குன்னே பேசினு இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம என்ன பேச முடியும்? அது முக்கியமா இந்து தர்மத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க, வீம்புக்குன்னே பேசுவாங்க. அவங்கள்ட்டலாம் நம்ம புரிய வைக்கவே முடியாது. பாபா சொல்கிறார், பதித பாவனன் நான் தான், நீங்கள் அனைவரும் பதித்தாயிட்டீங்க, நீங்க தூய்மையற்றவங்களா ஆயிட்டீங்க, நிர்வாண முக்தி தாமத்திற்கு கூட பாவனமாகாமல் வரவே முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம போகணும், முக்தி வேணும், பிறப்பிறப்பே வேணாம், எனக்கு அடுத்த பிறப்பே வேணான்னா எப்படி நீ தூய்மை ஆகாம எப்படி நீ பரிணாமம் வர முடியும்? எல்லா பாவமும் பண்ண வேண்டியது, ஆனா நான் பரிணாமத்துக்கு வேணும், முக்தி வேணும்னா எப்படி போக முடியும்? வீடு பேருன்னு சொல்லுவாங்க, வீடு பேருனது பரந்தாமம் தான். வீட்டுக்கு போகணும், வீடு பேரை அடையுதல், அதுதான் வீடு பேரை அடைதல். எல்லாரும் கடைசியில ஒரு நாள் அப்படியே இங்கேவா டேரா போட போறோம்? 100 வருஷத்துக்கு மேல இங்க யாரும் இருக்க போறது கிடையாது. 100 வயசே இப்பெல்லாம் வந்து அதிகம். 40 வயசுல இறப்பு வந்துருது. 40, 50, 55, 60, 60 வருஷமே நம்ம இருப்போம். அடுத்த 60 வருஷம் கழிச்சு நம்ம யாருன்னே ஒரு போட்டோல தான் பார்ப்பாங்க. 60, 70, எத்தனை வயசோ நம்ம உயிரோட இருப்போமோ தெரியாது, போட்டோல தான் நம்ம இருப்போம். அப்ப வந்து நம்ம போக போறோம்னும் போது நம்ம பாவனை தூய்மை ஆகாம போக முடியாதுன்றார் பாபா. தூய்மை ஆகாம எனக்கு பிறப்பிறப்பே வேணாம், நான் அடுத்து பிறக்க கூடாதுன்னா எப்படி நீ பிறப்பு? நீ பண்றதெல்லாம் பாவம். அவ திரும்ப பிறந்தது தானே அந்த பாவத்தை அழிக்கணும். பாவத்தை அழிக்கிறதுக்கு நீ பிறந்து அழிக்கணும். ஒண்ணு தண்டனை அனுபவிச்சு நீ முடிக்கணும், இல்லைன்னா பாபா நினைவுல முடிக்கணும். நீ ஒருத்தவங்கள்ட்ட இருந்து காசு புடிங்கிட்டு போவ, அப்புறம் அடுத்த ஜென்மத்துல வந்து அவங்கள்ட்ட காசு திரும்ப கொடுத்துதானே ஆகணும். இதுக்காக நீ அந்த பாவத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், அனுபவிச்சுதான் முடிக்கணும். எனக்கு நான் பிறக்க கூடாதுன்னா எப்படி பிறக்காம இருக்கும்? எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அதான் சொல்றாரு, நிர்வாண தாமத்துக்குலாம் நீ போக முடியாது. இங்கேயே கணக்கு வழக்கு முடிகிற வரைக்கும் இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கணும். திரும்ப ஏதோ ஒரு வயிற்றுல போய் பிறந்து திரும்ப எல்லாத்தையும் அனுபவிக்கணும். படைப்பின் முதல் இடை கடை பற்றியும் நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றார் பாபா. முழுமையாக புரிந்து கொள்வதால் தான் உயர்ந்த பதவி நீங்க அடைவீங்க. கொஞ்சமாக பக்தி செஞ்சிருந்தால் கொஞ்சம் ஞானத்தை தான் புரிஞ்சுக்கிறாங்க, அதிக பக்தி செஞ்சாதான் அதிகமான ஞானத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. அதை தேடணும். கடவுளேன்ட்டு அரை கல்பமா தேடி அலைஞ்சாதான் கடவுள் கிடைப்பாரு. கடவுளே நினைக்கல, அவர் இருந்தா என்ன, இல்லாட்டினா எனக்கு என்ன, எங்கேயாவது சோறு போட்டாங்களா நான் சாப்பிட்டு உக்காந்துருப்பேன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்றது? கடவுளை தேடாதவங்களுக்கு எப்படி, பக்தியே செய்யாதவங்களுக்கு எப்படி ஞானம் கிடைக்கும்? பக்தி தாகம் இருக்கணும், தாகம் பண்ணி பண்ணி கடவுளை தேடி தேடி அலைஞ்சிருக்கணும் பக்தியில, அப்பதான் ஞானமே கிடைக்கும். ஞானம் அப்பதான் புரியுன்றாரு பாபா. எதை புரிய வைக்கிறாரோ அதை தாரணை செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா வந்து ஞானத்தை கொடுக்குறாரு, ஞான கடலே வந்து நமக்கு ஞானத்தை சொல்றாரு. அதை தாரணையும் செய்யணும் இல்லையா? அதை வந்து வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். சும்மா இந்த காதுல வாங்கி விட்டுட்டு அந்த காதுல போறதுல என்ன இருக்கு? ஒரு விஷயம் வேஸ்ட். பக்தி மாதிரியே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, தாரணையே ஆகலைன்னா நம்ம போய் மத்தவங்க சொல்ல முடியாது. வானப்பிரசிகளுக்கு இன்னும் கூட சுலபமாகும். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இல்லற விவகாரங்களில் இருந்து விலகிடுறாங்க. வானப்பிரச நிலை 60 வயதுக்கு பிறகுதான் ஏற்படுகிறது. அப்போதுதான் குருவிடம் போறாங்க. அது வயசானவனே எல்லாம் குருவிட்ட போவாங்க. தற்சமயமோ சிறு வயதிலேயே குருவை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இல்லை என்றால் முதலில் தந்தை, பிறகு ஆசிரியர், அதன் பிறகு 60 வயசுக்கு மேல் தான் குரு வச்சுக்கிறாங்கன்றாரு. சத்கதி அளிப்பதோ ஒரே ஒரு தந்தை மட்டும்தான், அநேக குருமார் என்பதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்கள்ட்ட போறேன், இவங்கள்ட்ட போறேன், ராகவேந்திரர்கிட்ட போறேன், சாய்பாபாட்ட போறேன், அத்தனை பேர்கிட்ட போனாலும் அவங்களே எங்க போனாங்கன்னு தெரியாது. இதுல உங்களை எங்க அனுப்பி வைப்பாங்க? நல்ல கதி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சத்குரு மட்டும்தான். இவை அனைத்தும் பணம் சம்பாதிக்கான யுக்திகள் ஆகுன்றாரு. அந்தந்த குருட்ட போறீங்களே அவங்களாம் அவங்களுக்கே தெரியாது எங்க போனோம்ட்டு. பரந்தாமத்துக்கு தான் நம்ம போக போறோம் தானே. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைவு செஞ்சாதான் பரந்தாமத்துக்கே போக முடியும். எங்க போகணும்னு தெரியாம இங்கேயே பிறந்து இங்கேயே செத்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் எப்படி வழி கேட்க முடியும்? அவங்கெல்லாம் உண்மையான குரு கிடையாது, எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கான யுக்திகள்ன்றாரு. சத்குரு ஒருவர் தான், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். பாபா சொல்கிறார்,
அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருத்தர் தான், சிவன் தான், சத்தியமானவர் சிவன் தான். அவர் தான் எல்லாருக்கும் நல்ல கதி அளிக்கிறார். பாபா சொல்றாரு, உங்களுக்கு வேத சாஸ்திரங்கள் அனைத்தினுடைய சாரத்தையும் நான் புரிய வைக்கிறேன், மற்றவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் சாதனங்கள், ஏணிப்படியில் இறங்கி வரவே வேண்டியிருக்கிறது. நம்ம ஞானத்தினால சத்கதி அடையிறோம், சொர்க்கத்துல போய் நம்ம தேவதையா வாழறோம். ஆனாலும் ஏணிப்படியில இறங்கி இறங்கி கழுது தேஞ்சு கட்டாரம் பாக்குற மாதிரி நம்ம கீழே இறங்குறோம். கீழே இறங்கும் போது மறுபிறவை எடுக்க எடுக்க ஆத்மாவில் இருக்கிற சக்தி குறையுது. ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணனுக்கே சக்தி குறைஞ்சு அடுத்த லெவல்ல இறங்குறாங்கன்னும் போது அப்படியே அடுத்தடுத்து யாரெல்லாம் தேவதையா நடிச்சோமோ நம்ம எல்லாருமே இறங்கி இறங்கி தான் நமக்குள்ளார இருக்கிற சக்தி குறைஞ்சிரும். அப்ப நம்ம 2500 வருஷம் கழிச்சு சாதாரண மனுஷனா மாறிடும். அப்பதான் நமக்குள்ளார 5 விகாரம் வந்து நம்ம கடவுளை தேட ஆரம்பிக்கும் போது பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப ஞானத்தினுடைய இறங்கு மார்க்கம் தான் பக்தி. ஞானத்தை பலனை அனுபவிச்சுட்டு இறங்கி இறங்கி வரும்போது தான் பக்தி செய்யறோம், கடவுளை தேடுறோம். பிறகு பக்தியின் மீது வைராக்கியம் வரும்போது தான் ஞானம் பிறக்குது. எப்போது ஞானம் கிடைக்கிறதோ அப்போதுதான் பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்படுகிறது சொல்றாரு. இப்ப நம்ம பாபா கிட்ட வந்து பிகே ஆகி ஞானம் கேட்க கேட்க பக்தி விட்டுருவோம், ஆட்டோமேட்டிக்கா பக்தி நம்ம விட்டுருவோம். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போனா இப்போ கடவுள் என்ன சொல்றாரு, கோயிலை பார்க்கும் போதெல்லாம் நீங்க அங்க தேவதையா இருக்கிறதா அனுபவம் செய்யுங்க. அப்புறம் எங்க இருந்து நம்ம போய் பக்தி செய்ய முடியும்? மூலஸ்தானத்துல நம்ம தான் உட்கார்ந்துருக்கிறோம்னு தெரியும் போது நம்ம பக்தி விடுபட்டுரும், நம்மளை விட்டு பக்தி விடுபட்டுடும். அங்க கோயில்ல அம்மனா உட்காந்துருக்கிறது யாரு? எல்லாம் பிகேஸ் தான். பிகேஸ் தான் அம்மனா உட்காந்து சிவன்கிட்ட இருந்து சக்தி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறதே பிகேஸ் தான். நல்லது நினைக்கிறவங்களே அவங்க தான் போது அப்ப அவங்கதான் அம்மன் இல்லையா? அப்ப நம்மளும் அதுன்னும் போது அந்த பக்தி விடுபட்டுரும், நம்மளை விட்டு விடுபட்டுடும். இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் இப்ப வருது. இப்ப பாபானா பக்தி மட்டுமே, பக்தி மீது மட்டுமா வைராக்கியம் ஏற்படுத்திருக்காரு? உலகத்தின் மீதே வைராகியத்தை ஏற்பட்ட, எனக்கு வேணவே வேணாம், இது உலகமா இது மோசமா இருக்கு, கலியுகம், இதை விட்டு போனா போதுன்ற மாதிரிதான் இருக்குது. இப்போ எப்படா சொர்க்கம் வரும்ன்ட்டு நமக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பிகேஸுக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்துறாரு. மற்றபடி உலகத்தை விட்டுட்டு எங்கே போவீங்க நீங்க? அறிவீர்கள், இந்த உலகமே முடிந்து விட போகின்றது. அதனால் இப்போது எல்லையற்ற உலகத்தை சன்னியாசம் செய்ய வேண்டும். ஆனா தூய்மை ஆகாம வீட்டுக்கு போக முடியாது. பரந்தாமத்துக்கு போகணும், ஆத்மா தனியா தான் வந்து தனியா தான் போகணும். உடலை கூட இங்கேதான் விட்டு கிடச்சிட்டு போக போறோம். இந்த வீணா போன உடலை நம்ம தூக்கிட்டா போக முடியும்? இதுல 1008 நோய் வேற வருது. இது எப்படியா இருந்தாலும் இங்க கழட்டி விட்டுட்டு தான் நம்ம ஆத்மா பரந்தாமத்துக்கு போகணும். ஆனா தூய்மை ஆகாம ஆத்மா போக முடியாது. கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணும். யார்கிட்ட 10 ரூபா கொடுத்தீங்களோ அவங்கள்ட்ட திரும்பி கொடுக்கணும். யாருக்கிட்ட வேலை வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட போய் திரும்ப வேலை செஞ்சு அவங்களுடைய கடனை அடைக்கணும். யாருக்கிட்ட என்னென்ன வேலைலாம் பண்ணி வச்சீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்க செட்டில் பண்ணணும். செட்டில் பண்ணாம போகவே முடியாது. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க பாக்குறதே தர்மராஜ் தான். கரெக்டா நோட் பண்ணுவார் ஒரு ஒரு இதுக்கும். நம்ம என்னதான் ஏமாத்தினாலும் அவர்கிட்ட போய் கணக்கு வழக்கு சப்மிட் பண்ணி தான் ஆகணும். இங்க மனுஷங்களை ஏமாத்திடலாம், ஆனா கடவுளை ஏமாத்த முடியாது இல்லையா? பவித்திரம் ஆவதற்காக நினைவு யாத்திரை கூட வேணும். ஆனா ஒண்ணு, இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நான் பண்ண பாவத்துல இருந்து நான் வெளியே வரணும் பாபா, நான் அட்மிட் ஆகிக்கிறேன், எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வச்சிங்கன்னா நமக்கு வந்து பாதி பர்சன்டேஜ் குறைக்கிறாரு. தூய்மை ஆவதற்காக அவரை நினைக்கணும்ன்றாரு. பாரதத்தில் ரத்த ஆறுகள் ஓடிய பின் பாலாறுகள் ஓடும்ன்றாரு. இப்ப கண்டிப்பா பிரச்சனை வரும், மத கலவரம்லாம் நடக்கும், எல்லாம் ஒருத்தவங்க அடிச்சுன்னு ரத்த ஆறு ஓடும். ஆனா நம்மள ஒரு பக்கம் யோகா பண்ண வைப்பாரு, அந்த பக்கம் இதெல்லாம் நடக்கும். இந்த ரத்த ஆறு ஓடின பிறகுதான் பாலாறு ஓடும். அதுக்கப்புறம் தான் முடியும், டிராமா முடிஞ்சு விநாசத்திற்கு பிறகுதான் சொர்க்கம் வரும், வெற்றி முழக்கம் ஏற்படும். வெற்றி முழக்கம்னா கடவுள் வந்துட்டாருன்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும். பிரம்ம குமாரிகள் தான் கடவுளால உருவாக்கப்பட்டவங்க, அவங்க தான் சிவசக்திகள்ன்றது வெளியே வரும். பாரத மாதா கி ஜெய் என்ற புகழ் பாடப்படும், சிவனுடைய கொடி பறக்கும். அதுக்கப்புறம் வெற்றி முழக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் சொர்க்கம் வரும். நரகத்திற்கு பிறகு சொர்க்கம் வரும். விஷ்ணு இவ்வளோ இருக்கு டிராமால, இதெல்லாம் பார்க்காம நம்ம எப்படி போகிறது? பிகே கடைசி வரைக்கும் பிகேவா இருந்தாதான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். விஷ்ணுவையும் கூட பார்க்கடலில் காட்டுறாங்க, புரிய வைக்கப்படுகின்றது. இந்த யுத்தத்தின் மூலம் முக்தி, ஜீவன் முக்திக்கான கேட்டு திறக்கும். இப்ப மகாபாரத யுத்தம் நடக்க போகுது, கடைசியில 3ஆம் உலக போர். அது முடிஞ்ச பிறகுதான் முக்தியினுடைய வாசல், பரந்தாமத்தினுடைய கேட்டு திறக்கும். அதுக்கப்புறம் சொர்க்கத்தினுடைய கேட்டு திறக்கும். நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், அவங்கெல்லாம் பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. யாரெல்லாம் ஞானத்தை நம்பலையோ கேட்கலையோ, மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள், அவங்க எல்லாம் முக்தி தாமம் போயிடுவாங்க. நம்மெல்லாம் ஜீவன் முக்தி தாமம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். நீங்கள் எவ்வளவு முன்னேறி செல்கிறீர்களோ அவ்வளவுதான் சப்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா நீங்க வந்து பிகேவா உருவாகி இருக்கிறவங்க எல்லாரும் ஒழுங்கா ஸ்ரீமத் படி நடந்து ஒழுங்கா பாபா பேச்சை கேட்டு முன்னேறிக்கிட்டே போகணும், ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருக்கணும். நீங்க போக போக இறங்கு மார்க்கத்துல போகக்கூடாது, ஏறு மார்க்கத்துல போனாதான் உங்க சவுண்டு வெளிப்படும்ன்றாரு. இப்போது யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது போலதான்ன்றாரு. இப்போ போக போக பாருங்க, நாடகமே நடத்தி காட்டும்.
எல்லாம் பாருங்க மாறிடுவாங்க, பிகேவா ஆவாங்க, நிறைய பேர் சேருவாங்க. அந்த பக்கம் யுத்தம் ஆரம்பம் ஆகிடுச்சுன்றாரு. ஒரு கோபமூட்டும் பேச்சு, ஒரு கோபமூட்டும் பேச்சு தீப்பொறி மூலம் பாருங்க முன்னால் என்ன நடந்தது. நிச்சயமாக யுத்தம் செய்வார்கள். ஒரே சல்லுன்னு ஒரு கோபம் தான், முடிஞ்சு போச்சு, உன்னை அழிச்சுட்டா நான் முடிஞ்சுது உன் கதை அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சுது. ரஷ்யா மேல அமெரிக்கா குண்டு போடும், அமெரிக்கா மேல ரஷ்யா குண்டு போடும், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். நிச்சயமாக யுத்தம் செய்வாங்க என்பதை புரிந்து கொண்டுள்ளனர்ட்டு பாபா சொல்றாரு. யுத்தம் நடைபெற்று கொண்டேதான் இருக்குது, இப்ப கூட நடந்துட்டு தான் இருக்கு. ஒருவர் மற்றவருக்கு இது உதவியாளர் ஆகிட்டே இப்ப இருக்கிறாங்க. கடைசியா ஒட்டுமொத்த உலகமும் போட்டுருவாங்க. உங்களுக்கும் கூட புதிய உலகம் வேணும் இல்லையா? இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னா, நம்ம ஆத்மா பியூரிஃபை ஆகி கர்ம கணக்க முடிச்சு நம்ம போயிடுவோம். நம்ம வந்து ஃபரிஸ்தாவாகி போயிடுவோம். இல்லை இங்கேயே இருந்தா கூட நம்ம மதுபன்ல இருப்போம், முழுசா தவ கோலத்துல இருப்போம். நம்மளோட இதுவே மாறிடும். நம்ம டோட்டலா வந்து தபஸ்யா பண்ணி பண்ணி நம்ம உடம்பு கூட கல்லு மாதிரி ஆயிடும். நம்ம ஆத்ம உணர்வுல இருப்போம், உடல் உணர்வுல இருக்க மாட்டோம். இருந்தாலும் இங்க உயிரோட இருந்தாலும் இல்ல, நம்ம உடலை விட்டு இருந்தாலும் நம்ம ஃபரிஸ்தாவா பறந்து மேல பாபா கூட இருப்போம். இப்படி நம்ம ஆகும்போது நமக்காக புதிய உலகம் வேணும் தானே. இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது நம்ம, ஏன்னா நம்ம தேவதை ஆயிட்டோம், கர்மாதீத்த ஆயிட்டோம். கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு தேவதையா ஃபரிஸ்தாவா ஆயிட்டோம். ஃபரிஸ்தாவில இருந்து தேவதை ஆக போறோம்னா நமக்கு புது உலகம் வேண்டும். அதனால இந்த உலகம் அழிஞ்சிரும். எனவே பழைய உலகம் நிச்சயமாக அழிந்தாக வேண்டும். ஏன்னா நமக்காக தான், எல்லாமே நன்மைக்குன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி நமக்காக ஒரு புது உலகம் உருவாகும். நல்லது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பழைய உலகம் இப்போது முடிந்துவிட போகின்றது, அதனால் இந்த பழைய உலகினை சந்நியாசம் செய்ய வேண்டும். பாபா என்ன, அவங்க சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டு சன்னியாசம் பண்றாங்க. பாபா நம்மள பழைய உலகத்தையே மனசு புத்தியால சன்னியாசம் பண்ணிடுங்க. எதன் மேலேயும் ஆசை வைக்காதீங்க, பற்று வைக்காதீங்க, எதையும் புடிச்சு வச்சிட்டு இருக்காதீங்க, எல்லாத்தையும் விட்டுருங்கன்ட்டார். மனசால புத்தியால என்னென்னலாம் புடிச்சு வச்சிருந்தீங்களோ எல்லாத்தையும் விட்டுருங்க. என் வீடு, என் வாசல், என் குழந்தை, என் கணவர், என்னோட சேவை, என்னுடைய சென்டரு, என்னுடைய காசு, என்னுடைய பணம், என்னுடைய செல்போனு, என்னென்னத்த புடிச்சு வச்சீங்க என்னுடையவங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க. நான் ஆத்துமா, என்னுடைய பாபா, அவ்வளவுதான். நான் ஆத்துமா, என்னுடைய பாபா, இது ரெண்டு மட்டும் புடிச்சு வச்சுக்கோங்க, பறந்து போயிடலாம். உலகை விட்டு வேறெங்கும் செல்வது என்பதில்லை, ஆனால் இதனை புத்தி மூலமாக மறந்துடணும். இங்க அதுக்காக உடனே எதுவுமே வேணான்ட்டு உலக விட்டு பறந்துலாம் நம்ம போக முடியாது இல்லையா? இந்த உலகத்துலதான் இருக்கணும். ஆனா புத்தி மூலமா எல்லாத்தையும் மறந்துட்டு வாழுங்க. அதாவது புத்தி மூலமா ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஆத்துமா, என்னுடைய பாபா, அவ்வளவுதான். கடைசியா நற்றுணையாவது நமச்சிவாயவே. அதாவது காதருந்த ஊசையும் வராது கடைக்கண் வழிக்கு ஏதோ சொல்வாரு, பட்டினத்தார் சொல்வாரு. காதருந்த ஊசி கூட வராது கடைசியான்ட்டு. அப்புறம் இந்த உடம்பே வரப்போறது இல்ல. அதுக்கு மேல என்ன வரப்போகுது? நம்ம கூட எதை எடுத்துட்டு வந்தோம், எதை எடுத்துட்டு போக போறோம், எதுவுமே நம்ம கூட வராது. சாகும்போது யாராவது கூட வருவாங்களா? நீ மட்டும் போயேன், என்ன எதுக்கு கூப்பிடுறன்னு தான் கேட்பாங்க இல்லையா? திரும்ப வந்தா கூட பேய் வந்துருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? இதுல வேற என்னுடையவங்கன்னு வேற நம்ம புடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. அந்த மனுஷங்கள் எல்லாம் ஏமாத்துக்காரவங்க எல்லாம் எதுக்கு வந்த, நீ பேயின்னு சொல்லுவாங்க திரும்பி வந்தோம்னா. அது மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பொய்யான உலகம், பொய்யான மனிதர்கள், பொய்யான பேச்சு, எதுவுமே உண்மை கிடையாது. சும்மா இருக்கிற வரைக்கும் பழகுவாங்க, போயிட்டா யாரும் போட்டோல வச்சிருவாங்க. போட்டோல வச்சு அப்பதான் உந்து வழிபடுவாங்க போட்டோவை வச்சு. எதுக்கு இந்த உலகம் மேல புத்திய வச்சுட்டு இருக்கீங்க? மறந்துருங்கன்றாரு. நற்றுணையாவது நமச்சிவாயவே. நாம ஆத்மா தனியா வந்தோம், தனியா போக போறோம் கடவுள் கூட. ரெண்டாவது பாயிண்ட், நிர்வாண தாமம். வீட்டிற்கு செல்வதற்காக முழுமையாக இப்ப தூய்மையாகணும். படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய முழுமையாக புரிஞ்சுட்டு புது உலகுல உயர்ந்த பதவி பெற வேண்டும்ன்றாரு. இந்த உடலையே மறந்து சேவை செய்யும் போதுதான் நமக்கு வந்து ஒரு இதுவே வரும். அப்பதான் போய் நம்ம வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும். படைப்பின் முதலிடை கடை பற்றி புரிஞ்சுக்கிட்டு மற்றவனுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் புது உலகத்துல போயிட்டு உயர்ந்த பதவியை அடைய முடியுன்றார். வரதானம். எந்த ஆத்மாவிற்கும் பிராப்திகளை அனுபவம் செய்ய வைக்கும் யதார்த்த சேவதாரி ஆகுக. யார் யதார்த்த சேவாதாரி அப்படின்னா, அவங்க யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே எந்த ஆத்மா வந்தாலும் அவங்களுக்கு பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்கணும். அவங்கதான் யதார்த்த சேவதாரின்றார். யதார்த்தமான சேவை உணர்வு என்பது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுபபாவனை உயர்ந்த விருப்பங்களை வைப்பதாகும். இவங்க எனக்கு தேவையானவங்க கிடையாது, இவங்க எனக்கு பிடிச்சவங்க, இவங்க வேற தர்மம், இவங்களுக்கு ஏன் நான் சொல்லணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. யார் வந்தாலும் சரி,
எல்லாருக்கும் சுபபாவனை உயர்ந்த விருப்பங்கள் வைப்பது தான் உயர்ந்த யதார்த்தமான சேவை. சேவை பாவனை என்பது ஒவ்வொரு ஆத்மாவின் பாவனைக்கேற்ப பலன் தருவதாகும். சேவை என்பது எந்த ஒரு ஆத்மாவுக்கும் பிராப்தி எனும் பலனை அனுபவம் பெற செய்வதாகும். இத்தகைய சேவையில் தவமும் உடன் இருக்கிறது. அதாவது தியாகம் தவம் ரெண்டுமே இருந்தாதான் அது சேவைன்றார். சும்மா ஏதோ கடமைக்கேன்னு பாபா சொல்லிட்டாருன்னு போய் செய்யறதோ இல்ல எனக்கு இதுல ஏதோ நன்மை இருக்குன்னு நினைச்சுன்னு செய்யறதோ அது சேவையே கிடையாது. எதுல உண்மையான தவம் மற்றும் தியாகம் மற்றும் தவம் இருக்குதோ அதுதான் உண்மையான சேவை. எங்கே யதார்த்தமான சேவை உணர்வு இருக்குமோ அங்கு தவ உணர்வு தனித்திருப்பதில்லை. எந்த சேவையில் தியாகம் தவம் இல்லையோ அது பேருக்கான சேவையாகும்ட்டு பாபா சொல்றாரு. எனவே தியாகம் பண்ணணும், தவம் பண்ணணும், ரெண்டுமே இருந்தணும். சேவை இணைந்த நிலையில் இந்த தியாகம் தவம் சேவை இது எல்லாமே இணைஞ்ச நிலையில் உண்மையான யதார்த்த சேவாதாரி ஆகுகன்ற வரதான நமக்கு இன்னைக்கு கொடுக்குறாரு பாபா. ஸ்லோகன்: பணிவும் பொறுமையும் இருந்தால் கோப அக்னியும் சாந்தமாகிவிடும்ட்டு பாபா சொல்றாரு. யார் பணிவா இருக்காங்களோ பொறுமையா இருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த கோபம் வருது இல்லையா, அந்த கோபம்ன்றது ஒரு விகாரம், அந்த நெருப்பு மாதிரி அந்த விகாரம். அது கூட எங்க பணிவு இருக்குதோ எங்க பொறுமை இருக்கோ அங்க வந்து சாந்தமாகிரும். யாராவது ஒருத்தவங்க நம்மள்ட்ட கோபமா பேச வராங்கன்னா நீங்க கொஞ்சம் பணிவா பொறுமையா பதில் சொல்லி பாருங்களேன், அப்படியே அவங்களே குளிர்ச்சியாகி அமைதியாயிட்டு போயிடுவாங்க. என்ன இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க இன்னும் 2 எரியிறத்தில எண்ணெயை ஊத்துனீங்கன்னா இன்னும் 2 கத்தி விட்டுட்டு தான் போவாங்க நம்ம கிட்ட. அதனால பாபா பணிவும் பொறுமையா இருந்தா கோபாக்னியும் சாந்தமாகிவிடுன்றாரு. அவ்யக்த சமீதை: இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபமாக்குங்கள். இப்போது பயமற்ற ஜுவாலாமுகியாகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள் இருக்கின்ற கீழ்த்தரமான குணங்களை பஸ்மம் செய்யுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த காளி பாருங்க, காளி சுரூபம் எடுத்து எல்லாத்தையும் அப்படியே கழுத்தெல்லாம் அறுத்து கழுத்துல மாலையா போட்டுக்கும். அந்த காளி தன்னுடைய அசுர குணங்களை நம்ம அழிக்கணும். அப்பதான் நம்மளை எதிரால வர்றவங்களுடைய அசுர குணங்கள் கீழ்த்தரமான குணங்கள்லாம் அழிஞ்சு போகும். நம்மளை பார்க்கும் போதே அழிஞ்சிடும் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு பயமற்ற ஜுவாலாமுகியாக ஆகுங்க. அதன் மூலமா இயற்கையில இருக்கிற அந்த ஆத்மாக்களால நிறைய மோசமா நடக்குது உலகத்துல, வஸ்டா போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி கீழ்த்தரமான குணங்கள் எல்லாம் நீங்க தான் பஸ்மம் பண்ணணுன்றாரு. அப்ப நமக்குள்ளார உள்ளுக்குள்ளார இருக்கிறது எல்லாம் காளி மாதிரி அழிச்சிடணும். அப்பதான் வெளியில இருக்கிற எல்லாருடைய குணங்களும் அழியும். தவம் என்பது அக்னி வடிவான நினைவு. இந்த நினைவாலேயே மாயை மற்றும் இயற்கையின் கொடூரவும் சீத்தளம் அடையும் சொல்றாரு. அதாவது அந்த அம்மன் வந்து அப்படியே கோபம் அடைஞ்சு கொந்தெழுந்து அப்படியே அசுரவதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா சாந்தி சாந்தி சாந்தின்னு சொன்னோடனே அப்படியே சீத்தளம் ஆயிடுவாங்க அம்மன். அந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஜுவாலாமுகினா பாபாவுடைய நினைவு, இடைவிடாத அந்த பாபா நினைவு. நானு பாபான்ட்டு நினைக்கும் போது அந்த மாயா கொடூர ரூபம் எடுக்குது இல்ல. இப்ப அது மாதிரி இயற்கையும் கொடூர ரூபம் எடுக்குது இல்ல, அது எல்லாமே முடிஞ்சு போய் சீத்தளம் அடையன்றாரு. உங்களது 3வது கண் திறக்கும் போது ஜுவாலாமுகி கண் மாயாவின் சக்தியை இழக்கச் செய்துவிடும். என்னைக்கு நீங்க ஆத்ம உணர்வு வந்துட்டீங்களோ ஃபுல்லா இப்ப வந்து அப்பப்ப தேக உணர்வு, அப்பப்ப ஆத்ம உணர்வு. திடீர்னு பார்த்தா பாபான்னு திடீர்னு பார்த்தா பாபா எங்க போறாருன்னே தெரியாது. எப்பயும் போல எல்லாரு கூடயும் சிரிச்சுன்னு பேசிக்கின்னு வாழ்ந்துங்கன்னு மற்ற விஷயங்களை அந்த லௌகீக விஷயங்கள்ல போயிட்டு உட்காந்துருப்போம், சாதாரணமா இருப்போம். அந்த 3வது கண் மூடிடும். அப்ப எப்போ திறக்கும்னா யோகா பண்ணும்போது முரளி படிக்கும் போது மட்டும்தான் திறக்கும். முரளி படிக்கும் போது அமிர்த வேலை யோகா பண்ணும்போது அப்ப மட்டும்தான் பாபா நினைவு வரும். மற்ற நேரத்துல எப்பயும் போல இருப்போம். அதுதான் இடைவிடாத அந்த நினைவு வரும்போது ஜுவாலாமுகியோடைய கண்ணு திறக்கும் போதுதான் அந்த ஃபுல்லா அந்த உலகத்துல இருக்கிற மாயாவுடைய சக்தி இழந்துரும். அப்ப அது வரைக்கும் அந்த மாயா நம்மளே தான் பிடிச்சி வச்சுக்குது. அப்புறம் முழு உலகத்தையும் பிடிச்சி வச்சிருக்கு இல்லையா. நமக்கே தான் எதை விட்டோம், கோபத்தை விட்டோமா, பற்ற விட்டோமா, ஆசையை விட்டோமா, எதையும் விடல. பாபா குழந்தை ஆகி கூட எதுவும் போகல. ஏன்னா அந்த 3வது கண் இன்னும் ஃபுல்லா திறக்கல. ஜுவாலாமுகி யோகம் இல்லை. இருந்தா தானே மாயா சக்தி இழக்கும். நமக்குள்ளார மாயா போனாதான் முழு உலகத்துலயும் மாயா போகும். அதுக்குதான் சொல்றாரு 3வது கண்ணை ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க. இடைவிடாத பாபா நினைவு, ஜுவாலாமுகி யோகம் பண்ணுங்க. எல்லா விகேஸும் ஒருத்தவங்க பண்ணாலாம் மாறாது உலகம். எல்லாரும் சேர்ந்தாதான் ஊர்கூடிதான் தேர் இழுக்கணும். தனியாலாம் இழுத்தாக்கு தேர் இழுக்க முடியாது. ஊர்கூடிதான் தேர் இழுக்கணும். அதனாலதான் நீங்க யோகா பண்ணுங்க, நீங்க முரளி படிங்க, மத்தவங்க சொல்லுங்க. நான் மட்டும் போய் சென்டருக்கு போவேன், நான் மட்டும் யோகா பண்ணுவேன்லாம் இருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்தாதான் உலக மாற்றம் ஏற்படும். ஓம் சாந்தி.